என் இனிய தமிழ் மக்களே, சினிமாவில் நிழலுக்கும் நிஜத்திற்கும் இடையிலான தூரத்தை நூலிலை அளவாக சுருக்கிய இயக்குனர் இமயத்தின் வருகைதான் நவீன தமிழ் சினிமா என்கிற சகாப்தத்தின் தொடக்கம். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசையுடன் தான் முதலில் சென்னை நோக்கி வந்தார் பாரதி ராஜா. ஆனால் ஒரு சினிமாவை உருவாக்குவதில் இயக்குனருக்கு உள்ள முக்கியத்துவம் அவருக்குள் இயக்குனராகும் ஆசையை தூண்டிவிட்டது. கிராமத்து எளிமையை மட்டுமல்ல, நகரத்து ஆடம்பரத்தையும் தன்னால் அழகியலோடு சொல்ல முடியும் என நிரூபித்த பாரதி ராஜா தான் அனைத்து கதைக்களங்களுக்குமான இயக்குனர் என்பதை சிகப்பு ரோஜாக்கள் மூலம் எடுத்துரைத்தார். இயக்குனர் இமயம் இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் நடிகர் திலகத்தின் மற்றொரு பரிணாமத்தை உலகிற்கு எடுத்து காட்டியது. நடிப்பில் சிவாஜி விட்டு வைத்தது ஏதாவது இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுந்தால் அப்படி எதுவும் இல்லை என பதில் தருவது போல் அமைந்த படம்தான் முதல் மரியாதை. தமிழில் சிறந்த படத்திற்கான தேசிய விருதை இந்த படத்தின் மூலம் பெற்றார். பதினாறு வயதினிலே திரைப்படத்தை தமிழ் திரையுலக வரலாற்றின் மைல்கல்லாக நிலைநிறுத்தியது. செட்டுகளுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்து வயல்வெளிகளில் காலார நடக்க வைத்து இயற்கை காற்றை சுவாசிக்க வைத்தது 16 வயதினிலே. கமல், ரஜினி, ஸ்ரீதேவி என்கிற பிம்பங்களுக்கு சப்பானி, பரட்டை, மயில் என்று பெயர் வைப்பதில் தொடங்கி கமலை கோவணத்தில் உலாவ விட்டது வரை தனது முதல் படத்திலேயே பாரதி ராஜா காட்டிய துணிச்சல் தமிழ் சினிமாவை அவரை நோக்கி வியந்து பார்க்க வைத்தது. தொண்ணூறுகளில் AR ரஹ்மானுடன் கைகோர்த்த பாரதி ராஜா அவரது துள்ளல் இசையில் கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா உள்ளிட்ட படங்களில் கரிசக்காட்டு பாசத்தையும் காதலையும் பதிவு செய்தார். ஸ்டைலிஷாக கதை சொல்லும் விதத்தில் நான் என்றும் சளைத்தவன் அல்ல, எந்த தலைமுறையுடனும் என்னால் போட்டி போட முடியும் என பாரதி ராஜா எடுத்துரைக்கும் வகையில் பொம்மலாட்டம் அமைந்தது. முகவரியின்றி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றது எங்கள் கிராமத்து கதைகள். அவற்றில் ஒன்றுதான் என் அன்னக்கொடியும் கொடிவீரனும். இது ஒப்பனையற்ற மனிதர்களை வைத்து காட்டுப்பூக்களால் கட்டிய மாலை. என் இனிய தமிழ் மக்களே என கூப்பிய கரங்களுடன் திரையரங்கில் தமிழர்களை அன்போடு வரவேற்கும் பாரதி ராஜா சினிமாவில் மட்டுமல்ல, நிஜத்திலும் அந்த பாசத்தை வெளிப்படுத்தியே வருகிறார். மனதில் எதையும் மறைத்து வைத்து பேசத் தெரியாத இந்த மாபெரும் படைப்பாளி ஒரு திரையுலக போராளி. சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டவருக்கு நிஜத்தில் நடிக்க தெரியாது. Life is a beautiful journey.